எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் தாங்க கட் பண்ண போகிறேன். 2 லைனிங் ப்ளவுஸ் சேர்த்து கட் பண்ண போகிறேன். வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோக்கு எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் இந்த ஆப்ஷன் ஆயிடுங்க, பெல் பட்டன் ஆயிடுங்க. அப்போ தாங்க நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணலாங்க. பாருங்க இந்த 2 ப்ளவுஸும் தைக்க போகிறேன். கரை வச்சு சாரிங்க. வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாமா. காக்கா வர காக்கா கத்துனா விந்தாடி வருவாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு லைன் கட் பண்ணிக்கலாங்க. நான் கட்டணும் காமெடி ஒரு நாளைக்கு பண்ணலாமா. நல்லா இருக்கு. வாங்க இப்போ லைனிங்க இந்த கரை பக்கமாக இல்லைங்க, அது 2ஆக வச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சு இப்போ அளவு எடுத்து அளவு எடுக்கலாம். வாங்க உக்ஸு பக்கம் தாங்க எப்போ அளவு எடுப்பேன். நம்ம வந்து அக்குலானது 1 2 எவ்வளோ இன்ச்சுக்குதுன்னு பார்க்கலாமா. கொக்கி வைக்கலாம் ஒரு பக்கம். பாருங்க அவங்களுக்கு வந்து 9.5 வருதுங்க. 9.5ங்க. 9.5 வந்து டபுள் ஆகணும் எவ்வளோ வருங்க ஏங்க? எங்கள் வீடு கணக்கு தெரிதுன்னு சொல்கிறேன். 19 இன்ச்சு வந்துடலாங்க. 19 மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையல் போடலாம், அக்குலாண்ட குக்கி கட்டுறதுலாம். அதுக்கு வந்து 1 2 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பொடி இன்னும் கொஞ்சம் தான் வரீங்க. 22 வச்சுக்கோங்க. எங்கள் வீடு காய் எடி சொல்லிக்கிறேங்க, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு சாப்பாடு சேர்த்து. 22 வச்சுக்கோங்க. 22 வந்து நான் இது வந்து ரெட்டையாக போட்டுக்கலாங்க. 22 வந்து நம்ம 2 பக்கமும் அவங்க வந்து 4 பக்கம் வந்துடுங்க. அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும். 22 வச்சு 2ஆக போட்டு கட் பண்ணிக்கணுங்க. 44 இன்ச்சு கணக்கு ப்ளவுஸ். ஆனால் 38 இன்ச்சு தான் கரெக்டான அளவு. 38ங்க. அந்த எக்ஸ்ட்ரா வந்து 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்றாங்க. இது 4ஆக டிவைட் பண்ணால் 9.5 வந்து அப்படி கணக்கு பண்ணி இவங்க வந்து 44 அளவு வருதுங்க. நான் எடுத்துக்கிற அளவு 22 கட் பண்ணிங்க. இப்போ இன்னொரு லைனிங்கு அதே அளவுக்கு வெட்டிக்கணுங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நான் வாய்ஸ் கொடுக்கலைங்க. என்னோடய வாய்ஸ் இல்லாத மியூசிக் ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் கொடுக்குறேங்க. இதை நான் வாய்ஸ் கட் பண்ணிடுறேங்க. எங்கள் சேனலை முழுசாக பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து சைலண்ட்டாக துணி கட் பண்ணுறேங்க. எந்த வயசுலேயும் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கலாங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலையின்றி ஒற்றுக்கொள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இப்போ வந்து ஒரு சிலர் வந்து இப்போ எனக்கு ஏஜ் ஆகிடுச்சே நான் கற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. கற்றுக்க முடியுங்க. ஒரு சின்ன ஒரு கதை கூட சொல்கிற பாருங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு மாற்றுத்திறனாளிங்க. அவர் வந்து கை காலம் நல்லாயிருக்கும், மாற்றுத்திறனாளினா கொஞ்சம் உடம்பு ரொம்ப சரியில்லாத மாதிரி. அவர் வந்து அவங்க அப்பா என்ன பண்ணாரா, வேலைக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு தையல் கடையில் எத்துமே விட்டாராம். அவருக்கு வந்து ஏஜ் கூட ஆகிடுச்சா, ஒரு மேரேஜ் ஆகிற அளவுக்கு வயசு ஆகிடுச்சு. அந்த டைம்லேயும் போயிட்டு அவங்க போய் கற்றுக்க விட்டாங்களாம் பாருங்க. 1 மந்த்லேயே வந்து அவங்க வந்து ப்ளவுஸ்லாம் நல்லா ஸ்டிச்சிங் பண்ண கற்றுக்கினாங்களாங்க. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டுக்கோசம் சொல்கிறாங்க. எந்த வயசுலேயும் கற்றுக்கலாங்க. அவங்களுக்கு வந்து ஆர்வம் வந்தது, அவங்களுக்கு வந்து கற்றுக்கணுன்ற ஒரு வெறி இருந்தது. அது இருந்தால் போதுங்க, எந்த வயசுலேயும் கற்றுக்கலாங்க. இப்போ நான் கற்றுக்கணும் அப்படி தாங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்கள பெற்றுட்ட பிறகு தாங்க நானும் தையல் கிளாஸுக்கு போய் கற்றுக்கினேங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி அதில் கூட தெரியாதுங்க, அந்த ப்ளவுஸ் தைக்கிறதை பற்றி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கின்னு வந்த பிறகு தாங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா தைப்பேன். மேக்ஸிமம் எல்லாமே தைக்க தெரியாது. இப்போ எங்கள் ஊர் வந்து சின்ன ஊர் தாங்க. அந்த ஊரில் வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப சாதா ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு இது 2 தாங்க அடிக்கடிக்கு நான் தைப்பேன். எப்போ நான் ஒரு டைம் தாங்க சுடிதார் தைப்பேன்.
நான் நடுவில் வந்து கொஞ்ச நாள் வந்து ப்ளவுஸ்லாம் வாங்கிறது விட்டுட்டேங்க. எனக்கு கால் வலி அதிகமாக இருந்ததுனால, அது எதனாலும் தெரில சொல்லிட்டு கால் வலினால வந்து நான் ப்ளவுஸ் வாங்கிறது விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கால் வலிக்கு கொஞ்சமாக மெடிசன் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் கால் வலி ஒரு நாள் சுமாராகுது, மறுநாள் வலிக்குது. சரி அப்படி இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் பயம், எங்கே நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்கின வேலை மறந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஞாபகம் வர சொல்லலாம். யாருன்னா ஒரு சிலர் கை மேலே காசு கொடுத்தாங்கன்னா அவங்க ப்ளவுஸ் மட்டும் தைக்கலாம் அப்படி சொல்லிட்டுங்க. அளவுக்கு மீறி அது முன்னால் வாங்கி வச்சுப்பேன். உடம்பு சரியில்லாயிடும் என்னத்துக்கு சொல்லிட்டு கம்மியாக ப்ளவுஸ் வாங்கி கம்மியாக தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. கொஞ்சம் வீட்டில் வந்து மாடு இருக்குதுங்க. மாடு கன்று பார்த்துக்கணும் 1 2 தைச்சா கூட போதும் அப்படின்றதுனால மெயினாக எங்கே மறந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் மறக்க மாட்டோம். கைத்தொழில் வந்துட்டு கற்றுக்கினா ஒரு படிப்பு மாரிதாங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் எங்கன்னா ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகும். அதனால தான் வந்து டச்சு விடாத வந்து ப்ளவுஸுங்கெல்லாம் தைச்சி பார்த்துனே இருக்கணும்னு சொல்லுவாங்க. வெளியால் தைக்க முடியலாலும் பரவாயில்ல, நம்மளுக்கே நம்ம ப்ளவுஸ் தைச்சிக்கணுங்க. அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்கிறவங்க பாருங்கள். லைனிங் ப்ளவுஸு புரியுதான்னு பாருங்கள். 2 ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ தாங்க அப்லோட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து லைனிங் வந்து இப்போது கத்திரிக்கோள் நல்லா ஷார்ப்பாக இருந்தால் 5 ப்ளவுஸ் கூட கட் பண்ணலாங்க லைனிங்கு. ஒரு டைம் நான் 5 ப்ளவுஸ் கட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பார்க்காதவங்களாம் பாருங்கள். அது ரொம்ப நாள் வீடியோங்க. அப்புறம் 3 ப்ளவுஸ் கட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். 2 ப்ளவுஸ் கட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். சாதா ப்ளவுஸ் கட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். லைனிங் வந்து ஸ்டிச்சிங் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் எப்போவுமே வந்து மேக்ஸிமம் வந்து டேப் வச்சு அளவு எடுக்க மாட்டேங்க. கத்திரிக்கோள் அளவு ப்ளவுஸ் மட்டும் தாங்க வச்சுப்பேன். இது வந்து பேக் சைடுங்க. அளவு வந்து எவ்வளோ அவசரமாகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போது இடுப்பக்கம் மச்சு அடிப்பில்ல, அதுக்கு வந்து நான் இப்போது 1/4 இன்ச்சு தாங்க விட்டுக்கினேன். ஏன்னா அந்த புடவையில் வந்து அந்த ப்ளவுஸுக்கு வந்து பேக் சைடில் கரை இருக்குதுங்க. கரைக்கு வந்து மடித்து அடித்து அந்த ஃபோல்டிங் பண்ணால் தான் நல்லா இருக்குங்க. அதனால் வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு மட்டும் தான். இது மச்சு அடிக்கிற வேலை இல்லை. நான் வேணால் தைச்சி முடிஞ்சால் அந்த ப்ளவுஸ் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க. நான் எப்படி அந்த ப்ளவுஸ் தைச்சுன்னு சொல்லிட்டு டைம் கிட்ட இல்லை வந்து லைவாக கூட நாளைக்கு முடிஞ்சால் ப்ளவுஸ் தைப்பேங்க. லைவில் வந்து நான் வந்து ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். ஈஸி தாங்க. நம்ம வந்து சமையல் செய்கிற மாதிரி தாங்க. இப்போ புதுசாக இப்போ சமையல் செய்ய கற்றுக்குறேன்ல. இப்போது நம்மளுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிரேவி செய்ய தெரியாது, சிக்கன் கிரேவி செய்ய தெரியாது. ஒரு யூடியூப் பார்த்து அது நம்ம சமையலை பற்றி நம்மளுக்கு தெரியும். அதனால் சட்டுன்னு நம்ம கற்றுப்போம். அதேமாதிரி தாங்க கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கினே வந்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிறது நல்லா தரவாக கற்றுக்கலாங்க. கற்றுக்குன்னு நம்ம ப்ளவுஸ் மட்டும் நம்ம தைச்சிக்கலாம். நம்ம குழந்தைங்க ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கலாம். நம்ம வீட்டில் ஹஸ்பண்டு துணியெலாம் இப்போது லுங்கி தையல் அடிக்கணும், சின்ன துணியெலாம் கீஞ்சு போயிடும். அதெல்லாம் வந்து நம்மளே கற்றுக்கினா நம்மளே அடிச்சிக்கலாம். இப்போ வெளியே தையல் அடிக்க போனால் ஒரு துணிக்கு வந்து ரூ. 20 30 40 50 வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ பழைய துணி யாரும் அடிக்க மாட்டேங்கிறாங்க. 4 நட்சத்திரம் நேரம் காலையெல்லாம் பார்க்குறாங்க. அதனால் உண்மையிலே நான் அது முன்னாடி பார்க்கத்தாங்க தைச்சின்னு இருந்தேன். நான் கூட இப்போ தான் வந்து ஒரு சிலர் வாங்க மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டு நானும் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டேன். பழைய துணியெலாம் வாங்குறது கம்மி பண்ணிட்டேங்க. அதுமாரி நம்ம கற்றுக்கினா தான் நம்ம துணி வந்து நம்ம தைச்சி போட்டுக்கலாம். இப்போ எங்கள் பசங்க ஜிருக்குன்னு வந்து அம்மா இந்த சுடிதார் தையல் அடின்னு சொல்லுவாங்க. இப்போ காலையில் 6 மணியில் எந்த டைலர் உட்கார மாட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட மிஷின் இருக்கிறதுனால அந்த 6 மணி நான் தையல் அடிப்பேன், 8 மணினா தையல் அடிக்கலாம். எத்தனை மணி வேணாலும் நம்மக்கிட்ட மிஷின் இருந்தால் நம்ம தையல் அடிச்சிக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதுனால மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இருக்குதுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும். எங்கள் வீட்டில் ரெண்டுமா பேசிங்கிறேன் அப்படின்றாரு. ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது இல்லை, அதனால் பேசினுங்கிறாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டுனா 2 லைனிங்கு 2 ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். எப்போவுமே நான் வந்து லைனிங் துணி மட்டும் தாங்க கட் பண்ணி எடுத்துப்பேன். நல்ல காட்டன் ப்ளவுஸ் இருந்தால் கட் பண்ணிக்கலாம். சேரீ வந்து சாஃப்டாக இருக்குல்ல, அதனால தாங்க லைனிங்லாம் பார்த்து கட் பண்ணிங்க. ஈஸியான முறையில் தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அடுத்த இதில் கேளுங்க, கமெண்ட் மூலமாக கேளுங்க. உங்களுக்கு ஸ்லீவ் வெட்டுறது மட்டும் காமினாலும் அந்த ப்ளவுஸ் ஸ்லீவ் மட்டும் வெட்டி காமிக்கிறேன். டிச்சிங் பண்ணுறது வேணாலும் கேளுங்க, டிச்சிங் மட்டும் வெட்டி காமிக்கிறேன். இப்போ என்னுடைய யூடியூப் ஸ்டாண்டு ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டு வந்து நல்லா வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருந்துச்சுங்க. நல்லா கரெக்டாக வளைஞ்சி அந்த இடத்துல வைப்பேன். அது உடஞ்சிச்சு சொல்லிட்டு இப்போ ஒன்று வாங்கினாங்க, யூடியூப் ஸ்டாண்டு வாங்கினேன். அது ரொம்ப சின்னதாகுது. உடஞ்சிச்சு. அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு 60 ரூபாய்க்கு வாங்கணும். அதெல்லாம் ஸ்ப்ரிங் இல்லையாங்காட்டி கரெக்டாக அந்த என்னுடைய மிஷின் அந்த வளைச்சி வந்து வச்சு துணி தைக்க முடியலைங்க. அது நேராக நிற்குது. அதனால தாங்க என்னால் வீடியோ ரொம்ப நாளாக வந்து துணி தைக்கிற வீடியோ எடுக்கவே இல்லைங்க. ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஏன்னா நானும் கொஞ்சம் ரொம்ப தைக்கவே இல்லை.
1 2 தைச்சா கூட அதை வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் அடிக்கடிக்கு சாதா ப்ளவுஸ் அப்லோட் பண்ணிட்டோமே, எத்தனை வாட்டி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட நான் வாய்ஸ் தான் கொடுத்துனுக்கிறேங்க. ஒரு டைம் வந்து மியூசிக் ஆட் பண்ணலான்னு மியூசிக் போட்டேங்க. மியூசிக் போட்டாங்க காப்பி ரைட் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து டிலீட் பண்ணிட்டு அது நான் நெட்டு வந்து துட்டு கொடுத்து வாங்கி அப்லோட் பண்ணி அது 5G கேச்சுங்க. எங்கிட்ட 2GB தான் இருந்ததா. அதுக்கப்புறம் ₹20 ₹30 கொடுத்து அந்த ரீசார்ஜ் பண்ணி அந்த அளவு அப்லோடு பண்ணி காப்பி ரைட் வந்துச்சுங்க. ஏதோ மியூசிக் தப்பாக போட்டேன்னு சொல்லிட்டுங்க. அதனால தாங்க மியூசிக்லாம் பார்த்து காப்பி ரைட் இல்லாத மியூசிக்காக பார்த்து அப்லோட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் அது மறுபடியும் டிலீட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அது வாய்ஸ் இல்லாத ஒரு வாட்டி ப்ளவுஸ் கொடுத்துருப்பேங்க. அது வந்து ஜனங்களுக்கு மக்களுக்கு வந்து புரியாது. வாய்ஸும் கொடுக்கல, மியூசிக்கும் கொடுக்கலாம். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காதுன்னு தான் இப்போ நான் கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்துன்னு இருக்குங்க. ரொம்ப நேரம் பேசுறதுக்கு டயர்டாகுது. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை சொல்கிறேன்ல, அதனால் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் கொடுத்துனே வரலாம் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரே பார்த்துட்டு எவ்வளோ நேரம் தான் பேசுவேன் அப்படின்ட்டு. ஒரு பட்டிமன்றத்தில் பேசினா நான் முடிஞ்சிட்டு இருக்கேன் டாபிக் அப்படின்ட்டு. ஏங்க ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுற டைம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகலாங்க. அதனால தான் நான் சுருக்கி ஃபாஸ்ட்டாக வச்சு உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேங்க. நீங்களும் பாருங்கள், புரியுதான்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணினே இருக்கேங்க. கொஞ்சம் எனக்கும் மாடல் ப்ளவுஸ்லாம் தைக்க தெரியுங்க. நிறைய ஓரளவுக்கு ஃபிஷ் கை வைக்கிற ப்ளவுஸ்லாம் தைக்க தெரியும். அதெல்லாம் தைச்சேன்னா நான் வந்து உங்களுக்கு மறக்காமல் அப்லோட் பண்ணுறேங்க. தொடர்ந்து பார்த்துனே வாங்க வீடியோவை. அதுக்கப்புறம் காமெடி வீடியோலாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் காமெடி பண்ணியிருப்பேன், சமையல் பண்ணியிருப்பேங்க. சமையல் வந்து இப்போது வந்து இடியாப்பம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க. அது நல்லா ரீச் ஆகுதுங்க. அந்த வீடியோ போய் பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள். இடியாப்பம் செய்து செம்ம ஈஸி தாங்க. ரொம்ப பேர் வந்து இடியாப்பம் செய்து ரொம்ப கஷ்டம் நினச்சிருப்பாங்க. கஷ்டமே இல்லைங்க. ரொம்ப 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 ஈஸியானது தாங்க இடியாப்பம் செய்து. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இடியாப்பம் வந்து ராகி இடியாப்பெலாம் இருக்குதுங்க. அது மறுபடியும் ஒரு டைம் ராகி இடியாப்பம் செய்கிறேங்க. அப்போயும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அவ்வளோதாங்க. ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துட்டுனா, சேரீயை கட் பண்ணி எடுத்துட்டுனா, இந்த பீஸெல்லாம் பத்திரமா வைக்கணுங்க. ஒரு பீஸ் கூட மிஸ் பண்ண விடாதுங்க. நான் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டு பிறகு தாங்க கொஞ்சம் துணியெலாம் கீழே போனால் அதெல்லாம் போடாதீங்க. லைனிங் வந்து இந்தமாரி மெத்தடை 3 விதமாக 4 5 விதமாக கட் பண்ணிக்கணுங்க. ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு வந்து கை கட் பண்ணிப்பேன், ஒரு வாட்டி இடுப்பு கட் பண்ணிப்பேன், முதுகு கட் பண்ணிக்கணும். எப்படி அந்த சேரீ துணி எந்த அளவுக்கு மாடல் போதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிடுங்க. மாற்றி ஒரே ரூல்ஸ் பிரகாரம் தான் கட் பண்ணணும்னு கிடையாதுங்க. அதுமாதிரி துணி பத்தாது இல்லைங்க, அதெல்லாம் ஒட்டு போட்டு தைக்கிறதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். நாளைக்கு வந்து சின்னதாக வீடியோ வந்து ஜாயின் பண்ணி தைக்க முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ வந்து முதுகு மட்டும் தான் கட் பண்ணுறது பாக்கி இருக்குதுங்க. இப்போ கரகத்தினால இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ப்ளவுஸில் ஸ்லீவெலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த உடலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு துணி மட்டும் கட் பண்ணி மீத்துலாம் கீழே போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா கீழேனா தைக்கிறவங்களும் கையிலே வச்சுன்னு போட்டுங்க. சூப்பரான ஈஸியான முறையில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் புரியாதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா புரியலன்னா அடுத்த வீடியோவில் கேளுங்க, நான் தெளிவாக சொல்கிறேங்க. பாய்ங்க.